ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறுவதை முன்னிட்டு அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ பெருமாள் காலமானதைத் தொடர்ந்து அங்கு கடந்த 4ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளராக பெருமாளின் மனைவி சரோஜாவும் திமுக சார்பில் மாறனும் போட்டியிடுகின்றனர். இதுவரை இல்லாத அளவு ஏற்காடு இடைத்தேர்தலில் 90% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. ஓட்டுப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் ஓட்டு எண்ணிக்கை மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை துவங்குகிறது. இந்த பணியில் 14 மைக்ரோ அப்சர்வர், 14 மேற்பார்வையாளர் உட்பட 52 பணியாளர்கள் ஈடுபடுகின்றனர். மையத்திற்குள் பணியாளர்கள் மொபைல் போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உரிய அடையாள அட்டையுடன் வர வேண்டும் என்று ஏற்காடு தொகுதி தேர்தல் அலுவலர் மகரபூசணம் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஓட்டு எண்ணும் மேஜைகள் வெப் கேமராக்கள் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு முழுமையாக பதிவு செய்யப்படுகிறது. ஓட்டு எண்ணிக்கையை கண்காணிக்க சேலம் கலெக்டர் அலுவலகத்திலும் தலைமை தேர்தல் கமிஷன் அலுவலகத்திலும் தனியாக கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது.